கிறிஸ்தவ நாம் தீபாவளி எப்படி கொண்டாடுவோமோ அதோட சிறப்பாக வந்து கிறிஸ்தவ மக்கள் வந்து கேரளாவில் வந்து அவங்க சர்ச்சில் பெருநாள்னு கொண்டாடுறாங்க. பாருங்க வீட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வாசித்து ஒரு வாழை மரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பர் விளக்குமாறு வச்சு அப்படியே டிசைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு டிசைனாக இருக்குது. அதுக்கு வந்து பிண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொருதையும் நம்ம பார்க்குறதுக்கு இப்படி நல்ல பூ டிசைனில், ரோஜா பூ டிசைனில், இந்த மாதிரி பல டிசைனில் வந்து அவங்க வந்து டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ வச்சுருக்காங்க. அழகாக இருக்குன்னு இது யார் சூப்பராக இருக்கும். இந்த இதுன்னு பார்த்து பரிசு கொடுப்பாங்களா அவங்க சர்ச்சில். தெரியுது பாருங்க. பாருங்க இது வந்து ரோஜா பூ மாதிரியே இருந்தது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைன் ஒரு சிலர் வந்து ரோஸ் மாதிரி எல்லாமே இருக்கு. காகிதம் ஒவ்வொரு தான். வீட்லேயும் ஒரு டிசைன் காகிதத்தில் வந்து பார்த்துட்டே அவ்வளோ தான் டிசைன் வந்தேன். பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பட்டாசு வெடிக்கிறதும் எல்லாம் ஜாயின் சீரியல் பண்ணி செட்டு போடுறதும் நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்து தீபாவளியை கொண்டாடுறோமோ அதே மாதிரி அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்த திருநாள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த டிசைன்லாம் பாருங்க. எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு பாருங்கப்பா. எங்கள் வீட்டுக்கார் போய்கிட்டு இருக்காரெல்லாம் பார்த்துட்டு நான் அவரை முன்னாடி விட்டு பின்னாடி அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.